நம்ம பார்க்க போகிறது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். இது வந்து சிஏ இருக்கக்கூடிய மிக முக்கியமான பாடம். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னா என்ன? அதே போல என்விரான்மெண்ட், சோசியல் அண்ட் கவர்னன்ஸ் அஷ்யூரன்ஸ் சொல்றாங்க. இதில் நம்ம வந்து நிறைய பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால இதோட மீனிங் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும் இல்லையா? மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, United Nations adopted 17 sustainable development goals in 2015 to achieve sustainable development by 2030. அதாவது என்ன சொல்றாங்க இவங்க, அதாவது இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீனிங் இவங்க என்ன செய்ய போறாங்கன்னா டெவலப்மெண்ட் பண்ண போறாங்க. சஸ்டைன் டெவலப்மெண்ட் கோல்ஸ் வந்து யுனைடெட் நேஷன்ஸ், ஐக்கிய நாடுகள் சபை நினைக்கிறேன், யுனைடெட் நேஷன்ஸ் adopted 17 sustainable development goals in 2015 to achieve sustainable development by 2030. 30 இதை நான் சக்சஸ் ஆக்கிடுவேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்படின்னு சொல்றது என்னென்ன அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, எண்டு பாவர்ட்டியை என்ன செய்யறாங்க, எண்டு முடிக்கிறாங்க. அதாவது வறுமையே இல்லைன்ற மாதிரியும், protect the environment, promote peace, ensure prosperity for everyone. அதான் இந்த மிக முக்கியமான அப்ஜெக்டிவ்ஸ். அப்ப யூஎன் 2015ல 17 கோல்ஸ் சொல்றாங்க. 2030 ஏஜெண்டால நோ ஒன் லிஃப்ட் பிஹைண்ட். அப்ப இந்த பாவர்ட்டியை குறைக்கிறது, என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கிறது, அமைதியை நிலைநாட்டுவது, என்ஷூர் ப்ராஸ்பரிட்டி ஃபார் எவ்ரி ஒன், எல்லாருக்கும் பசுமையா இருக்கிற மாதிரி, எல்லாருக்கும் வளர்ச்சி வந்து தன்மையா இருக்கிற மாதிரி சொல்றாங்க. இதான் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். ஓகேங்களா? இந்த 17 கோல்ஸ் அப்படின்னா என்ன? அடுத்த பாயிண்ட், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அப்படின்னு சொல்றாங்க. குளோபல் கோல்ஸ் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்ல இந்த 17 கோல்ஸ் சொல்றாங்கல்ல, 17 கோல்ல வந்து நோ பாவர்ட்டி, நோ ஹங்கர், குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங், quality education, gender equality, clean water and sanitation, affordable clean energy, decent work and economic growth, industry innovations and infrastructures, reduced inequality, sustainable cities and communities, responsible consumptions and productions, climate actions, life below water, life on land, peace, justice and strong institutions, partnership for the goals. ஸோ இது 17 எக்ஸாம்பிள் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் சில விஷயங்கள் நீங்க மடக்கி வச்சுக்கோங்க. இது ஜெனரலா வருதுல, பாவர்ட்டி, கிளைமேட்டு, என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன்ஸ், எஜுகேஷன், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, கிளீன் வாட்டர், சானிடேஷன்ஸ், டீசன்ட் ஒர்க் அண்ட் எக்கனாமிக் growth, பீஸ், லைஃப் ஆஃப் லேண்டு, லைஃப் பிலோ வாட்டர், கிளைமேட் ஆக்ஷன்ஸ், இதெல்லாமே வந்துருக்கு இல்லையா? சரி, இப்போ அடுத்து தேர்ட் பாயிண்ட் வந்து குளோபல் ட்ரெண்ட்ஸ் இன் sustainable reporting. Many countries require companies to disclose sustainability information. That is very important here. So, இப்போதான் நம்ம ஸ்கெலிட்டல் சம்மிட்ல வர போறோம். Many countries require companies to disclose sustainability information. That is GRI, Global Reporting Initiative. Purpose என்னன்னு பார்த்தீங்கன்னா, reports the company's economic performance, environmental performance, social performance. That is very very important. அப்ப இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஆர்ஐயோட குளோபல் ரிப்போர்ட்டிங் இனிஷியேட்டிவ்ல வந்து கம்பெனி வந்து எக்கனாமிக், என்விரான்மெண்ட், சோசியல் பெர்ஃபார்மன்ஸை பத்தி டிஸ்க்ளோஸ் பண்ண சொல்றாங்க. அப்ப ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அப்ப ஜெனரல் ரெக்யர்மெண்ட் என்னது? எக்கனாமிக், என்விரான்மெண்டல் அண்ட் சோசியல். எதுக்கு சொல்லுங்க? எக்கனாமிக், என்விரான்மெண்ட் அண்ட் சோசியல், EES, எக்கனாமிக், என்விரான்மெண்ட் அண்ட் சோசியல். இதை டிஸ்க்ளோஸ் பண்ண சொல்றாங்க. எக்கனாமிக் பெர்ஃபார்மன்ஸ் டிஸ்க்ளோஸ் பண்ணுங்க, அதாவது அதிக செலவு செய்யாதீங்க, இது குளோபலுக்கு யூஸ் ஆகும். என்விரான்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ், என்விரான்மெண்ட் பாதுகாப்பு வைங்க, தீங்கு விளைவிக்காதீங்க. சோசியலுக்கு நீங்க எந்த அளவுக்கு உதவி செய்றீங்க. ஸ்டேக் ஹோல்டர்ஸ், ப்ரிப்பேர்ட் ஃபார் ஆல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்
கீவேர்ட்ஸ் மோஸ்ட்லி வைட்லி யூஸ்ட் ஃப்ரேமும் எக்கனாமிக் என்விரான்மெண்ட் அண்ட் சோசியல்ஸ். இந்த 3 விஷயம் தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேணும். அடுத்தது வந்து சிடிபி. வாட் இஸ் சிடிபி? மேலே வந்து ஜிஆர்ஐ. ஜிஆர்ன்றது வந்து குளோபல் ரிப்போர்ட்டிங் இனிஷியேட்டிவ்ஸ். இப்போ குளோபல் ரிப்போர்ட்டிங் எல்லா கம்பெனிஸும் நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்க. அடுத்து வந்து கார்பன் டிஸ்க்ளோசர்ஸ் ப்ராஜெக்ட். பர்பஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் என்விரான்மெண்டல் பெர்ஃபார்மன்ஸ். Environmental performances data which is related to GHS, GHG, greenhouse gas emission, greenhouse gas emissions, climate change ஆகுது, வாட்டர் செக்யூரிட்டி, ஃபாரஸ்ட், சப்ளை செயின், இதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு மேஜர் டீட்டெயில்ஸ் required to be reported ஆர் climate change. சரி, கிளைமேட் சேஞ்சை பற்றி நான் ரிப்போர்ட் பண்ணணும். எஸ் 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 பேப்பர் வச்சுக்கிறீங்க, இதில் வந்து கழுவி போய் நம்ம ஓசன் பண்ணுறதை டிஸ்டர்ப் பண்ணுது. அப்போ தட் இஸ் ஹேஸ் டு பி டிஸ்க்ளோஸ்டு. வாட்டர் பொல்யூட்டட், நீங்கள் டை அண்ட் கெமிக்கல் கம்பெனி யூஸ் பண்ணுறீங்க, டைஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, வாட்டரை வந்து பொல்யூட் பண்ணுது. சாயப்பட்டர் யூஸ் பண்ணுறீங்களே, அது பொல்யூட் பண்ணுறதுல வாட்டரை, அதான் வாட்டர் செக்யூரிட்டி. ஃபாரஸ்ட், நீங்கள் பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ் போகும்போது காடெல்லாம் வெட்டி நீங்கள் பேப்பர் உருவாக்குறீங்க. சரி, இதெல்லாம் வந்து மழை வராமல் இருக்கிறதுக்கு, இல்லை இந்த கார்பன் எமிஷனை வந்து வெளியே போய் தள்ளி நிறைய டிஸ்டர்பன்ஸ் பண்ணுதுன்னு சொன்னாங்க. கிளைமேட் சேஞ்சஸ் ஆகுது. நம்ம நிறைய படிச்சிருக்கோம், ஆராய்ச்சிகள் மேற்கொண்டிருக்கிறாங்க. அப்போ சிடிபின்றது வந்து கிளைமேட் கார்பன் டிஸ்க்ளோசர் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பர்ஃபார்மன்ஸ் அப்போ கார்பன், கிளைமேட், கார்பன், வாட்டர் அண்ட் ஃபாரஸ்ட். அடுத்து வந்து ஐஐஆர்சி, இன்டர்நேஷனல் இன்டகிரேட்டட் ரிப்போர்ட்டிங் கவுன்சில். என்ன சொல்லுது? அது ரொம்ப முக்கியம் இல்லையா? இது என்ன எஸ்டாப்ளிஷ்மெண்ட்? டெவலப்டு இன்டகிரேட்டட் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க். ரிப்போர்ட் இன்க்ளூட்ஸ் ஆர்கனைசேஷன் ஓவர்வியூ, கவர்னன்ஸ், பிசினஸ் மாடல், ரிஸ்க் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாட் ஆர் த ஸ்ட்ராட்டஜிஸ், பர்ஃபார்மன்ஸ் ஓவர்லுக். ஸோ இன்டகிரேட்டட் ரிப்போர்ட், கம்ப்ளீட் பிக்சர் ஆஃப் த பிசினஸ். அப்போ it has established guiding principles and content element in order to allow companies to produce integrated reports. These reports consist of organization overview, governance structures, business model, risk and opportunities, strategy, performance outlook. அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கொண்ட குளோபல் ட்ரெண்ட்ஸ் இன் சஸ்டைனபிள் ரிப்போர்ட்டில் ஜிஆர்ஐ குளோபல் ரிப்போர்ட்டிங் இனிஷியேட்டிவ்ஸ் சொல்கிறீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிடிபி கார்பன் டிஸ்க்ளோசர் ப்ராஜெக்ட் சொல்றீங்க. அடுத்தது ஐஐஆர்சி சொல்றீங்க, இன்டர்நேஷனல் இன்டகிரேட்டட் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு ஒரு 3 விஷயத்தை நீங்க தெளிவாக சொல்றீங்க. இது வந்து உங்களுக்கு இந்த பாடத்துடைய தன்மை என்னன்னு புரிஞ்சிருக்கும். அடுத்து வந்து ஐஎஸ்எஸ்பி என்னங்க? இன்டர்நேஷனல் சஸ்டைனபிலிட்டி ஸ்டாண்டர்டு போர்டு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா நவம்பர் 2021 பை ஐஎஃப்ஆர்எஸ் ஃபவுண்டேஷன். என்னங்க? ஐஎஃப்ஆர்எஸ் ஃபவுண்டேஷன் இவங்க தான் உருவாக்குறாங்க. என்னது? இந்த போர்டு இன்டர்நேஷனலி சஸ்டைனபிலிட்டி ஸ்டாண்டர்ட் போர்டுன்ற ஒன்று உருவாக்குறாங்க. இதோடைய பர்பஸ் என்னன்னா டு இஷ்யூ குளோபல் சஸ்டைனபிலிட்டி disclosure standards, provide high quality, transparent, comparable, reliable ESG, environmental social governance, IFRS Foundation, global baseline, sustainability standards. இதெல்லாம் தான் முக்கியமான IFRS Foundations. புரியுதுங்களா? ஸோ இந்த கான்செப்டுக்குள்ள தான் வராங்க அவங்க. எதுக்கு? இந்த இன்டர்நேஷனல் சஸ்டைனபிள் ஸ்டாண்டர்ட் போட்டு அந்த டிமாண்டெல்லாம் இவங்க என்ன செய்யணும்? ஓவர் கம் பண்ணுறாங்க. சரி, டிசிஎஃப்டி டாஸ்க் ஃபோர்ஸ் ஆன் கிளைமேட் ரிலேட்டட் ஃபினான்ஷியல் டிஸ்க்ளோசர்ஸ். நான் சொன்னேன் கிளைமேட் ரிலேட்டட் ஃபினான்ஷியல் டிஸ்க்ளோசர்ஸ். இந்த கிளைமேட் என்று இந்த வார்த்தை வருது. ஏன்னா கிளைமேட் சேஞ்சஸ் ஆகுது. பிகாஸ் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் நிறைய வச்சுன்னா அதோடைய கழிவுல மேலே காற்றில் கலக்கும் பொழுது கண்டிப்பாக என்ன செய்யுது? கிளைமேட் சேஞ்சஸ் ஆகும். நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? மழை வர டைமில் காற்றடிக்குது, காற்றடிக்கிறது மழை அடிக்குது, வெயில் அடிக்கிறது, குளிர் அடிக்குது, வெயில் அடிக்குது. ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி போர்டு, இந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி போர்டு என்ன பர்பஸ் வந்து கிளைமேட் ரிலேட்டட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் கவர்ஸ் கிளைமேட் ரிஸ்க், கிளைமேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கவர்னன்ஸ் ஸ்ட்ராட்டஜி, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்.
இதை பற்றி அவங்க என்ன செய்ய சொல்கிறாங்க, டீப்பாக ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க. அடுத்தது கிளைமேட் டிஸ்க்ளோசர் ஸ்டாண்டர்ட் போர்ட். இதோடைய பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரேம் ஒர்க் ஃபார் ரிப்போர்ட்டிங் கிளைமேட் ரிஸ்க் என்விரான்மெண்டல் இன்ஃபர்மேஷன்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ ரிப்போர்ட்டிங் ஃபவுண்டேஷன்ஸ் ஃபார்ம் அண்ட் மெஜர் பை SASB IRCC டெவலப் இன்டகிரேட்டட் ஃப்ரேம் ஒர்க். அடுத்தது வந்து இன்டகிரேட்டட் ரிப்போர்ட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதை வந்து நம்ம அடுத்த பாடத்தில் படிப்போம். இது வரைக்கும் படிச்சுட்டு விஆர் வேல்யூ ரிப்போர்ட்டிங் ஃபவுண்டேஷன்ஸ் ஃபார்ம்டு பை மெர்ஜர் SASB IIRC. இதெல்லாம் ஆல்ரெடி படிச்சிருந்தான். இந்த பாடம் உங்களுக்கு முக்கியமானு கேட்டால் எஸ் எஸ் இது எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் நம்ம படிப்போம். இது சஸ்டைனபிள் க்ரோத் வந்து நீங்கள் படித்தாச்சு. 17 சஸ்டைனபிள் க்ரோத் இருக்குது. இது வந்து முக்கியமானது வந்து பாவர்ட்டி, ப்ரொடெக்ட் என்விரான்மெண்ட், ப்ரொமோட் பீஸ் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி சொல்றாங்க. சஸ்டைனபிள் 17 கோல்ஸ் சொல்றாங்க. poverty, zero hunger, health, quality, gender equality, clean water, affordable clean, detect industry, reduce sustainables, climate actions, life below water, life of land. இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம பார்க்க போகிறோம். தேங்க்யூ.